வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேங்க. அந்த டிஷ் நேம் பார்த்தீங்கன்னா தவா ட்ரை பன்னீர். இது எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: 200 கிராம் பன்னீர், பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 நம்பர் 130 கிராம், அரைச்ச 2 தக்காளி 130 கிராம், பட்டை 1 இன்ச் 2 நம்பர், லவங்கம் 4, ஏலக்காய் 3, அன்னாச்சி பூ 1 நம்பர், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 நம்பர், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் 2 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், ஆயில் 4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் பட்டர், பொடியாக நறுக்கின இஞ்சி 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் வெல்லம், சாப் பண்ண கொத்தமல்லி 2 டீஸ்பூன். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பட்டை, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, லவங்கம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 நம்பர் அதையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வதக்கணும். இதில் இருக்க ரா ஃப்ளேவர்ஸ் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இந்த கலர் வந்தவுடனே அதில் பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. உப்பு 1/4 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே வதக்கணுங்க. இதை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அப்போ தான் அந்த மிளகாத்தூளெல்லாம் குக் ஆகும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 130 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கொதிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே அதுக்கப்புறமா இதை மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு தண்ணி ஆட் பண்ணணுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 250 ml தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்லோ பண்ணிவிட்டு மூடிடுங்க. 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இந்த தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். மேலே எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெய் பிரிஞ்சிச்சு பாருங்கள். ஓகேங்களா? இது இன்னும் இந்த கிரேவி மக்னி கிரேவின்னு சொல்லுவாங்க. இது பேர் கொஞ்சம் திக்காகணும். ஸோ அதனால் இப்போது எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா 2-3 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடுங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பட்டர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொதிக்கணும். 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. இதை பாருங்கள், இந்த பட்டர் எல்லாம் மேலே பிரியும் பாருங்கள். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேம் வச்சுருங்க. இப்போது மூடிடுங்க. 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். 3 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காகிட்டு இருக்குங்க. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பேர் மக்னி கிரேவி. இதை பாருங்கள், மேலே ஃபுல்லாக பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இன்னும் திக்காகிடும். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கங்க. வதங்கினதும் இதில் பொடியாக நறுக்கின இஞ்சி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இதை ஆட் பண்ணிவிட்டு உடனே பொடியாக நறுக்கின வெங்காயம் 130 கிராம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணுங்க. இதை லைட் ப்ரௌன் கலரில் வரணும். லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வருங்க. இது இந்த பாருங்க, கலர் மாறிடுச்சிங்களா? இந்த ஸ்டேஜில் பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் போடுங்க. அதிகமாக போடாதீங்க. இது கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல. காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். இது காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தாங்க. 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க.
இந்த எண்ணெயிலே அப்படியே லைட்டாக வதக்குங்க. அதுக்கப்புறம் 50 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி எதுக்குன்னா அந்த மசாலா வந்து தீயாமல் இருக்கிறதுக்காக. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து நம்மளுக்கு மேலே லைட்டாக பிரியும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் 200 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரில் அந்த வெங்காயத்தில் இருக்க மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரையாக ஆகணும், ஓகேங்களா? அதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மக்னி கிரேவி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது பாதி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. ஏன்னா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா ட்ரையாக ஆகணும், ஓகேங்களா? அதுக்கும் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் நல்லா கொதிக்குது இல்லையா, அது ட்ரை ஆகணும். இந்த பாருங்கள் ட்ரை ஆகிட்டே வருது பாருங்கள். இதை பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எடுத்து காட்டுற மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும் ஃபுல்லாக. அதில் இந்த தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை ஆகணும். அதான் உடையாத மாதிரி கிண்டணும், ஓகேங்களா? இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிரும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீதி பாதி இருந்த மக்னி கிரேவி பாதி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் தாங்க இது எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இது கலருக்காக. கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, இது வாசனைக்காக. உப்பு வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீருக்கு வலிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாருன்னா எல்லாமே உடஞ்சிரும், ஓகேங்களா? கிரேவி வந்து ஃபுல் ட்ரை ஆகிற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக சாஃப்டாகவே அதை கிண்டி விடுங்க. கிரேவி நல்லா ட்ரை ஆகணும். இந்த பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, குக் ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. அப்படின்னா நல்லா மசாலாலாம் குக் ஆகிடுச்சு, நல்லா ட்ரையாகவும் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இப்படி தாங்க இருக்கணும். தவா ட்ரை பன்னீர் இப்படி தான் இருக்கணுங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும். அந்த மக்னி கிரேவி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஆன ஒன்று ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி 2 டீஸ்பூனை ஆட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி தாய்நாட்டு சமையலில் உங்களுக்காக தவா ட்ரை பன்னீர் செஞ்சு காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.